ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குஜராத்தி சாட் ரெசிபி. காக்ரா சாட்னா, காக்ராங்கிறது கோதுமை மாவு வச்சு செய்கிறது. பராத்தா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். ஆனால் இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இன்னைக்கு 2 வகையான சாண்ட்விச் பார்க்க போகிறோம். இந்த காக்ராவுக்கு வந்து வெஜ் கிரீன் சட்னி சீஸி சாண்ட்விச்சும் வெஜ் மைனஸ் சீஸி சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். பிரெட்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த காக்ரா. பிரெட் சாண்ட்விச்சில் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் நிறையா இருக்கும். அது எல்லாமே நீங்கள் காக்ராவை பயன்படுத்தி டிஃப்ரெண்ட் வேர்ஷனில் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி சாப்பிடலாம். இந்த காக்ராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா செஞ்சு எடுத்து வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நமுதம் வேற போயிடும். இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான காக்ரா சாட் ரெசிபி. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கோதுமை மாவு ஒருக்கப்படுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஷாஹி ஜீரா 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் ஓமம் எடுத்துக்கலாம், அது தேய்ச்சி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவுக்கு, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஊறட்டும். ஊறின நேரத்தில் நம்ம சாண்ட்விச்சுக்கு தேவையான சட்னிலாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன் சட்னி சாண்ட்விச் பார்த்துடலாம். கொத்தமல்லி தழை 1/2 கப்பு, புதினா 1/4 கப்பு, இஞ்சி 1/2 இன்ச்சு, பூண்டு 2, பச்சை மிளகாய் 1, வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், ஷாஹி ஜீரா 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், பிளாக் சால்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது இல்லைன்னா நம்ம சாதாரண உப்பு கூட எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன். இது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ சாண்ட்விச்சுக்கு தேவையான ஸ்வீட் கார்ன் வேக வச்சுக்கலாம். இப்போ அதை உரித்து வச்சுக்கலாம். கேப்சிகம், தக்காளி, வெள்ளரிக்காய், பெரிய வெங்காயம் இதெல்லாம் வந்து சாண்ட்விட்சுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து இவ்வளோ தான் அளவெல்லாம் இல்லை, அவங்கவுங்க தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது வெஜ் க்ரீன் சட்னி சீஸி சாண்ட்விச் எப்படி தயாரிக்குன்னு பார்த்தலாம். இந்த அரிஞ்சு வச்சுருக்க காய்கறிகளை பாதி பாதி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கப்பில் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சட்னி போட்டுக்கலாம். நீங்கள் அதிகமாக காய்கறிகள் எடுத்திங்கன்னா கூடுதலாக கூட சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வெஜ் மைனஸ் சீஸி சாண்ட்விச்சுக்கு தேவையான பொருளை மிக்சிங் பார்த்துக்கலாம். மீதி இருக்கிற எல்லா காய்கறிகளையும் ஒரு கப்பில் போட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்திக்கலாம். இந்த காய்கறி அளவுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மைனஸ் பயன்படுத்திக்கங்க. நான் வெஜ் மைனஸ் தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சாண்ட்விச்சுக்கு தேவையான பொருள்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்படியே கோதுமை மாவுலேயே டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். லேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கணும். தின்னாக இருந்தால் தான் அந்த கிறிஸ்பி ஆகும்போது உள்ளேயும் நல்லா வெந்து வரும். திக்காக இருந்ததுன்னா மேலே கிறிஸ்பியாக இருக்கும். உடச்சி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு அது கெட்டு போயிடும். அதனால் எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக தேய்ச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு சாண்ட்விச்சுக்கு தேவையான மாதிரி ஷேப் கட் பண்ணிக்கங்க. ரவுண்ட் ஷேப் வேணுமா, ரெக்டாங்கிள் வேணுமா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் வேணுமா, ஸ்கொயர் ஷேப்பில் வேணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. நான் பிரெட் சைஸில் கட் பண்ணியிருக்கேன்.
பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரி இன்னொன்று கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரே மாதிரி ஷேப் வேணும்னா ஏற்கனவே ஒன்று செஞ்சது வந்து அந்த ரவுண்ட் ஷேப் மேலே வச்சு சுற்றி 4 பக்கம் கட் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா ஈவனாக ஒரே மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. மொதல் 2 ஷேப் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா மினி காக்ரா ஷேப்பில் இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் சாண்ட்விச் யூஸ் பண்ணிக்கலாம். ரொட்டியை போடுறதுக்கு முன்னாடி தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா போடுங்க. கொஞ்சம் நேரம் இருந்து திருப்பி போடுங்க. மஸ்லின் கிளாத் இல்லைன்னா காட்டன் கிளாத், ஒயிட் கிளாத் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி மெதுவாக ப்ரெஸ் பண்ணி எடுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு எடுத்துக்கணும். பாருங்க, ரப் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி இருக்கணும். துணி வந்து நல்லா தட்டையாக வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது ஈவனாக உங்களுக்கு நல்லா வேகும். இப்போ பாருங்கள், எல்லாமே வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒன்று ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ ஒரு காக்ராவை எடுத்து க்ரீன் சட்னி எடுத்துருக்குறாங்களே அதை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து க்ரீன் சட்னி மிக்ஸ் பண்ண சாண்ட்விட்சை உள்ளே வச்சிடலாம். இதுக்கு மேலே மொசரல்லா சீஸை வந்து கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். சீஸ் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கேற்ப சேர்த்திக்குங்க. இப்போ இது மேலே இன்னொரு லேயர் காக்ராவை வச்சு சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, வெஜ் க்ரீன் சட்னி சீஸி சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மைனஸ் யூஸ் பண்ணியிருக்க சாண்ட்விட்சை போட்டுக்கலாம். இப்போ இது மேலேயும் நம்ம மொசரல்லா சீஸை வந்து கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். என்னுடைய ஆப்ஷன் கேட்டிங்கன்னா மேலே காக்ரா வைக்காமல் இப்படியே நீங்கள் சாப்பிட்டிங்கனாவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சும் சாப்பிட்லாம். வெஜ் மைனஸ் சீஸு சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே ஒரு லேயர் இல்லாமல் இந்த மாதிரி வெறும் டாப்பிங்ஸோடவே வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க, சூப்பரான காக்ரா வச்சு 2 வகையான சாண்ட்விட்சை பார்த்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த சாட் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஹாய் மக்களே, பாத்திமாவில் ஹாய் மக்களே, ஸ்லோ ஃப்ளேமில் வந்து லோ ஃப்ளேம்லங்கிறது. ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கறது காக்ரா சப்பாத்திலாம் பார்த்தீங்கன்னா காக்ரா சாட்டு மை காட் ரெசிபி வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம்.